அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வி நெக்கை பேப்பர் பேட்டர்னில் போட்டு எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நோட்டில் நம்மளுக்கு நார்மலாக லாங் சைஸ் நோட் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருந்து நம்ம இந்த 2 பேப்பரையும் அப்படியே இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போ ஒரு டேப்பை எடுத்து அப்படியே அந்த 2 பேப்பரையும் ஜாயின் பண்ணி ஒட்டிட போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இதை 2 பேப்பரையும் நம்ம அப்படியே ஒட்டிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த வி நெக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து தான் நம்மளுக்கு வி நெக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் நம்மளுக்கு பேப்பரில் ஃப்ரண்ட் சைடை மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு செஸ்ட்டு சைடு அளவு எடுத்துருப்பீங்க பாருங்கள், அதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து அதுக்கு அந்த சைடில் அப்படி பத்தலைங்கிறதுனால தான் இந்த கிராஸ் லைனை நான் போடுறேன். அதுக்காக தான் நம்ம பேப்பரை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு, அந்த ஹைட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இப்போ கிளாத்தை மடிச்சிட்டோம். இப்போ இந்த பேப்பர் வந்து மடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஒரே இது தான் ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு 2.5 இன்ச்சு நம்ம நெக்குக்கு எடுத்துக்கிறோம். 2.5 இன்ச்சில் இருந்து 3 இன்ச்சு ஷோல்டருக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அந்த ஷோல்டரில் இருந்து 5.5 இன்ச்சு வந்து கைக்கு ஆம்ஹோலுக்கும், ஒரு 3 இன்ச்சு நெக்குக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நெக்குக்கு ஒரு 3 இன்ச்சு விட்டு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதில் நம்ம ஒரு கர்வ் கொண்டு போயிடுறோம். புரிஞ்சுதுங்களா? ஒரு கர்வை கொண்டு போயிட்டு அடுத்தது செஸ்ட்டுக்கு எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணியிருந்தோமோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம 4ஆக மடிக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அதை 4ஆக மடித்து அதிலிருந்து எவ்வளோ வருதோ அந்த மெஷரை நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ அதையும் நம்ம லைன் போட்டுட்டு ஆம் ஹோலுக்கும் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்கு எடுத்திருக்கோம், ஆம் ஹோல் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் எவ்வளோ வந்து நம்ம விடுறோமோ அந்த லைனை நம்ம விட்டுக்கிறோம். தைக்கிறதுக்கு ஹைட்டு எவ்வளவு தேவையோ அந்த ஹைட்டு எடுத்துக்கிறோம், ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ராக்கு வந்து நம்மளுக்கு மேலே பாட்டம் பீஸு எவ்வளோ நம்மளுக்கு எடுக்க போகிறோமோ அந்த அளவு எடுத்துக்கிறோம். மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு தேவையோ அதையும் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ மெஷர் பண்ணினதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக ஆம் ஹோல் இப்போ அடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி சைடு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா அடுத்தது நெக் லைனையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நெக் லைனையும் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து இறக்கிட்டு அதில் இருந்து நம்ம நெக்குக்கு எவ்வளோ லைன் உங்களுக்கு ஹைட்டு விடுறீங்களோ, இப்போ நெக்குக்கு வந்து 4 இன்ச்சு விடுறீங்களா இல்லை 5 விடுறீங்களோ அந்த லைனை அந்த டாட்டு சென்டரில் போட்டுட்டு நம்ம அந்த நெக்கு கொடுத்துருந்தோம் பாருங்கள், அதில் இருந்து ஒரு கிராஸ் லைனை இப்போ நம்ம கொண்டுட்டு போயிடும். ஓகேங்களா? கொண்டு போய் அதில் முடிச்சிடுறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம அந்த லைன்ஸை பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்குக்கு வந்து லைன் வந்து எவ்வளோ விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து விடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இப்போ கரெக்டாக கொண்டு வந்து அந்த லைன்ஸில் முடிச்சிடுறோம். அவ்வளவுதான். இப்போ அந்த சைடு பீஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ரைட்டு அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா இப்போ கிளாத்தில் டபுள் கிளாத்து எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு தான் இல்லை, நம்மளுக்கு ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தாலுமே சரி தான். அதை கரெக்டாக 2 கிளாத்தையும் ஈக்குவலாக மடித்து வச்சுருங்க. ஓகேவா? மடித்து ஃபுல்லாக அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், ஓப்பனில் நம்மளுக்கு 2 சைடும் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே எடுத்துட்டு இப்போ நம்ம பேப்பரை கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், கட் பண்ணியிருந்ததை அப்படியே அந்த லைன்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வரப்போகிறோம். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு பேப்பர் பறக்குதுன்னா நீங்கள் பின் பண்ணிக்கலாம், பின் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஓப்பன் நம்மளுக்கு 2 பீஸை நம்ம எடுத்துருக்கோம். எடுத்ததை இப்போ நம்ம கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எந்த சைடும் கிராஸிங் இல்லாமல் ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு இதுவுமே இல்லை, நம்ம ஃபோல்டிங்காக 2 கிளாத்தை மடித்து வச்சு இப்போ நம்ம பேப்பரை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வரோம். ஓகேவா?
கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், இனி பேப்பர் தேவைப்படாது. இப்போ நம்ம ஒன் சைடு இப்போ நம்ம இதை விரித்து விட்டுட்டோமா, அடுத்தது அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு வரும் பாருங்கள். வீநெக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 2 பேட்டர்னாக இருக்கிற மெத்தடில் நம்மளுக்கு கிளாத் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கீழே அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடு வருது இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் வர்றதெல்லாம் பண்ணி நம்ம அதில் ஏதாவது வந்து லேஸ் மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் அந்த லைன்ஸில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சு நம்ம ஃபிட் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.